श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। विसत्पथनिष्ठानाम् आशाः पूरयतामपि अगस्त्यवृत्तिर्मेघानां हन्तमालिन्यकारणम्. இந்த சுபாஷித நெவில திருப்த பத்ததியில 4வது ஸ்லோகத்தினுடைய ஆபாதமான அர்த்தத்தை, அதாவது மேலிருந்த வாரியான அர்த்தத்தை நம்ம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். அதனுடைய விஸ்தாரத்தை நம்ம பார்க்க போறோம். சில பேர்லாம் என்ன பண்ணுவார்னாக்க, ஒரு மகான்கள் பண்ற செயலை தானும் பண்ணி அவளுக்கு சமானமாக தன்னையும் பாவித்துக் கொள்வார்கள். இப்படி பண்றதுனால அவளுக்கு நாசம்தான் வருமே தவிர ஒரு விதமான க்ஷேமமும் வராது. ஆகையால அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னாக்க, அகஸ்தியர் பண்ற காரியத்தெல்லாம் தான் பண்றதா நினைச்சுண்டு மேகம் பண்ணிட்டுன்னா கூட அகஸ்தியராக ஆயிட முடியாது. கிடையாது. अपि सत्पथनिष्ठानाम् आशा पूरयताम् अपि अगस्त्यवृत्तिः मेघानाम् अन्तमालिन्यकारणम्. அகஸ்தியவருத்தின்னு சொன்னா அகஸ்தியருடைய செயல் என்னது? அகஸ்தியர் சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் 7 சமுத்திரத்திலையும் இருந்த ஜலம் மொத்தத்தையும் அவரை குடிச்சுட்டே ஒரு ஆச்சமனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அவர் மொத்தத்தையும் இது பண்ணி சமுத்திரத்தையே வற்றி போகும்படியாக பண்ணிட்டேர். இது அகஸ்திய விருத்தின்னு சொல்றது. மேகானாம் அகஸ்திய விருத்தி, மேகமும் அந்த சமுத்திர ஜலத்தை குடிக்கிறது. அப்படி குடிச்சா கூட அகஸ்தியர், அதாவது இந்த அம்சத்துல மாத்திரம் சாமியம், அந்த சமுத்திர ஜலத்தை பானம் பண்றதுன்ற விஷயத்துல மாத்திரம் சாமியம் அகஸ்தியருக்கும் மேகத்துக்கும். அது ஒன்னு நாளையே மாத்திரம் அகஸ்தியரா ஆயிட முடியாது, மேகம் அகஸ்தியரா ஆயிட முடியாது. இன்னும் கேட்டா அது மாலின்ய காரணம்னு சொல்ற. இந்த தண்ணியை குடிச்சாக்கா மேகம்லாம் கண்ணங்கரையல்னு ஆயிடுறது. கண்ணங்கரையல்னு ஆயிடுச்சுன்னாக்கா அந்த கருமைன்றது ஒரு இழப்பத்துக்கு காரணம், அதாவது ஒரு தாழ்ந்த தன்மைக்கு காரணமாக சொல்றது. கருப்பா போயிட்டான் அப்படின்னாக்கா அது ஏதோ உடம்புல ரோகம் இருக்கிறதுனாலயோ எதுலையோ அதனாலதான் இந்த கருப்பாயிட்டான்னு விடையில இருந்துருக்கும் கருப்பாயிட்டான்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி அகல இது மாலின்யத்துக்கு காரணமாகவும் ஆறுது. அதே சமயத்துல அந்த சத்பதனிஷ்டம்ன்றதுக்கு 2 அர்த்தம் சொல்லிட்டு, அகஸ்தியர் சன்மார்க்கத்துல இருக்கிறவர்னு அர்த்தம். இதுக்கு மேகத்துக்கு சத்பதனிஷ்டம்னாக்க, சத்பதம்னாக்க நட்சத்திரங்கள்லாம் சஞ்சரிக்கிற ஒரு இடம்னு அர்த்தம். ஆகாசத்துல இருந்தாலும் கூட அதே மாதிரி ஆசா போரயதாம் அப்படின்னு சொல்லச்சு, ஆசாஹா எல்லாருடைய எண்ணங்களையும் அகஸ்தியர் அவரிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணாக்க அவளுடைய எண்ணத்தெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியவராக இருந்திருக்க. ஆசாஹான்னு சொல்றதுனால எல்லா திக்குகளையும் சூழ்ந்து இருந்தாலும்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் கூட அகஸ்திய விருத்தின்றது இவருக்கு, அகஸ்திய விருத்தின்றது சமுத்திர ஜலத்தை பானம் பண்றது. அதை பண்ணாலும் கூட இந்த பெரியவா பண்றது அதை அனுகாரம் பண்ணி தான் பண்ணமானாக்க தன்னுடைய அனர்த்தத்துக்கு தான் காரணம் ஆயிடும்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு விஷயங்களை சுவாமி வியாக்கியானத்துல அற்புதமா சாதிச்சிருக்க. அதாவது நல்ல சிட்டாளா இருந்துருக்க, நல்ல சத்குலத்துல பிறந்தவாளாக இருந்துட்டு ஞானத்தினாலையும் அந்த சத்குலத்துல அதனாலையும் நல்ல அனுஷ்டானத்தினாலையும் இவை எல்லாவற்றாலையும் சிறந்து விளங்குகின்ற சில மகான்கள்
ஆச்சாரியம் பண்றோம். எல்லாத்துலயும் உலகத்துல இருக்க சமாசிரயணம் பரநியாசம் எல்லாம் பண்ணி இந்த ஜீவன்கள் எல்லாம் கடை தேரும்படியாக பண்ணி பண்றேன். இப்ப நானும் தான் சமாசிரயணம் பண்றேன், நானும் தான் பரநியாசம் பண்றேன்னு சொல்லி யார் வேணா ஆரம்பிச்சாங்கனாக்க அதனால அனர்த்தம் தான் வரும். என்ன இந்த ஒரு குலப்பெருமையோ அல்லது அனுஷ்டானமோ ஞானமோ இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியம் பண்றேன், நானே எல்லாத்தையும் சொல்றேன், நான் ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் சொல்றேன், நான் சமாச்சரணம் பண்றேன், நான் பரநியாசம் பண்றேன்னு எல்லாம் ஆரம்பிச்சேன். என்ன சொன்ன பாதையந்தி பதந்திச்சான்னு சொல்றேன். இவாளை ஆசிரியிக்கிறவாளையும் அந்த என்ன நல்ல வழி அது எந்த முறையோ முறைப்படி செய்யாத போயிட்டோமானாக்கா அதனால அனர்த்தம் தான் வரும். இவரை ஆசிரியவாளையும் பாத்தையந்தி கீழே விழும்படியாக பண்றா, தானும் அனர்த்தத்தை அடைகிறார்கள்னு அர்த்தம் அது. ஆகையால இதனால என்ன ஆகும்னு கேட்டா உலகத்தார் பழிப்பார். இப்படி கூட ஒருத்தன் பண்ணலாமா, உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நானும் ஆச்சாரியம் பண்றேன், நான் காலட்சேபம் சொல்றேன், நான் சமாசயனம் பண்றேன், நான் பரநியாசம் பண்றேன்னு சொல்றியே, இதுல எப்படி உனக்கு யோக்கியத்தை இருக்குன்றது அதை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும்னு அர்த்தம். அது சத்பத நிஷ்டாக அவர்கள்லாம் கூட சத்பத நிஷ்டார்கள். சத்பத நிஷ்டான்னாக்கா நல்ல மார்க்கத்துல போறவர்களாக இருக்கா, அவ சந்தியாவந்தனம் பண்ணட்டும், நித்தியம் ஜபம் பண்ணட்டும், உபாசனம் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும், அதெல்லாம் வேணான்னு நான் சொல்லல. சத்பத நிஷ்டாக அதுல சிரத்தையோடு இருந்தா கூட அதே மாதிரி அவ நல்ல பணக்காரர்களாக இருந்தாருனாக்க, அந்த தனவந்தாளாக இருந்தாருனாக்கா அந்த தன தானியாதி எல்லாம் அது நிறைய சமிருத்தி அவள்கிட்ட இருந்ததுன்னாக்க பாகவதோத்தமர்களுக்கு தனக்கு கிடைத்த ஒரு தனத்தை எல்லாருக்கும் பாகவதோத்தமாளுக்கு கொடுத்து சந்தோஷப்படட்டும், பகவத் கைங்கரியம் பண்ணி சந்தோஷப்படட்டும். யாரானா யாச்சக்காளா வந்தாள்னாக்கா அவளுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி சந்தோஷப்படட்டும். இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணலாமே தவிர நானும் சமாச்சரணம் பண்றேன், நானும் பரநியாசம் பண்றேன், நான் காலட்சேபம் ஸ்ரீபாஷ்ய காலட்சேபம் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆச்சாரியம் பண்ணுவதற்கு தகுதி இல்லாமல் இருந்துட்டே தனக்கு தகுதி இருக்கிறதாக நினைச்சுண்டு காரியம் பண்ணாள்னாக்க அவளுக்கு அனர்த்தம் தான் வரும். ஆகையால இப்ப இந்த சன்மார்க்கம் இதுக்கு முன்ன சொன்னபடி பல பேருக்கு தானம் பண்ணினதுனால யாச்சகால சந்தோஷப்படுத்தினதுனால வந்த ஒரு பலன் இருக்க, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு தப்பு காரியம் பண்றதுனால அதுவும் போயிடுமா? ஆகையால அவள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, அதாவது நம்மளால யாரையும் தோஷம் சொல்லல, இந்த ஆச்சாரியம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு தகுதிகள் அது எல்லாம் இருந்தாக்காதான் பண்ணலாம். அது இல்லாத ஏதோ ஒரு சில காரியங்கள் ஒரு சில நல்ல காரியங்களை மாத்திரம் பண்றத வச்சுட்டு நான் அந்த காரியத்தை பண்றேன்னு சொல்லி சொன்னமானாக்க அது கடைசியில் அனர்த்தத்தை தான் ஏற்படும் என்பதாக சொல்ற. இப்போ இந்த சன்மார்க்க கமனம்ன்றது மேகத்துக்கு இருந்துருக்கு. ஆனா அந்த அகஸ்திய முனி மாதிரி ஆஜன்ம சித்தமாக அவருடைய பிறவியிலிருந்து இருக்கக்கூடிய மகா பிரபாவங்கள்லாம் இந்த மேகத்துக்கு வரவே வராது. ஆகையால இப்ப இந்த மேக கூட்டங்கள் மேகானாம்னு பகுவச்சனத்துல சொல்லியிருக்கேன். ஒரு மேகம் ரெண்டு மேகம் இல்ல, மொத்த மேகமும் போய் சமுத்திரத்துல போய் அந்த சமுத்திர ஜலத்தை அகஸ்தியர் மாதிரி நாம பானம் பண்றோம்னு ஆரம்பிச்சதுன்னா கூட அந்த சமுத்திர ஜலத்துல ஒரு ஏகதேசத்தை கூட அதால ஒரு பகுதியை கூட அத்தனை மேகங்களால பருக முடியாது. ஆகையால இந்த போட்டின்றது இருக்க உலகத்தார் எல்லாராலையும் பழிக்கக்கூடியதாக ஆயிடும். அதனால நமக்கு என்ன முடியுமோ முடிந்த வரைக்கும் காரியத்தை பண்ணணும். நல்ல காரியத்தை பண்றதை யாருமே வானான்னு சொல்லல, பெரியோர்கள் சென்ற வழியில போறத யாருமே வானான்னு சொல்லல.
அதுக்காக தன்னையே பெரியவன் நான் நினைச்சுட்டு எல்லாரும் என்ன வந்து சேவிக்கிட்டோம், நான் சுவாமியா போயிட்டேன்னு என் பேர் பக்கத்துல ஒரு சுவாமின்னு ஒரு பேரை போட்டுண்டெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அது சுவாமின்னு சொல்றவா யார் சொல்லணும், பிறர் சொல்லி சொல்லணுமே தவிர நாம சொல்லிக்க கூடாது, நாம சுவாமின்னு சொல்லக்கூடாதுன்னு இப்படி நம்மளுடைய நிலைப்பாட நம்ம புரிஞ்சு கொள்ளணும்ன்றத இதன் மூலமாக தெரிவிக்கிறார். இப்ப சதாச்சார நெட்டாளாக இருந்தாலும் கூட சில இடங்கள்ல சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுகின்றது. தனவந்த மதாதாரம் தரித்திரம் அதபஸ்வினம் கண்டே பத்மா சிலாம் குர்வீம் சிந்துமத்தே வினிட்சிப்பேத்துன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பெரிய பணக்காரனா இருந்துட்டு ஒருத்தருக்கும் ஒன்றும் கொடுக்காத மனசே ஆகாத ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவன் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். தரித்திரம் அதபஸ்வினம், தரித்திரனாக இருந்தாலும் கூட அவன் தபஸ்வியாக இருக்கணும். தபஸ்வின்னாக்க சதனுஷ்டானம், நல்ல காரியங்களை அனுஷ்டிக்கிறவனாகவும் காய கிளேசத்தை பொறுத்துக்கிறவனாகவும் இருக்கணும். அதுல வரைச்சே தரித்திரனாக இருந்துட்டு அதபஸ்வி அந்த காய கிளேசத்தை பொறுக்காதவனாக இருந்தான்னாலோ, பெரிய பணக்காரனா இருந்துட்டு தன்னுடைய பணத்தை யாருக்குமே கொடுக்காதவனாக இருந்தாலோ, இவ ரெண்டு பேரையும் பெரிய பாறாங்கல்ல கட்டி சமுத்திரத்து நடுவில் தூக்கி போட்டுடான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் என்னன்னு கேட்டோம்னாக்க சத்பதனிஷ்டானாம் அப்பி அப்படின்னு, அந்த சத்பதனிஷ்டம் பெரியோர்கள் சொல்லக்கூடிய சில சில காரியங்களை, ஒரு சில தர்ம காரியங்களை மாத்திரம் பண்றதை வச்சுட்டே இவெல்லாம் தர்ம காரியம் பண்றவாளா இருக்காளே, அதாவது பலருக்கு கொடுக்குறவாளா இருக்கலாம், தானம் பண்றவாளா இருக்கலாம், இல்ல சில சில நல்ல காரியம் பண்றவாளா இருந்தாலும் கூட அவளும் கூட அவளுடைய தகுதிக்கு மேல விரும்பி தன்னை போய் ஆச்சாரியனாக நினைக்கிறதோ விசேஷமாக நினைக்கிறதாக நினைச்சுட்டு காரியம் பண்ணாள்னாக்க அது அவளுக்கும் அனர்த்தத்தை தான் உண்டு பண்ணும் என்பதை சொல்ற. அதே சமயத்துல இன்னொரு விஷயமும் சொல்ற. மேகம் ஜலத்தை பருகின பிறகு அந்த கருமை அடைகிறது. அந்த ஜலம் மொத்தத்தையும் வருஷிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் மழையா பொழிந்துடுத்துனாக்க பழையபடி ஆயிடுறது. அந்த மாதிரி ஏதோ நம்மளுடைய பிராரப்த கர்மாவனால சில சமயங்கள்ல நாமளும் மகான்களை மாதிரி அனுகாரம் பண்ணிட்டு அவளை மாதிரி நம்மளை யாருன்னா ஒரு ரெண்டு பேர் சேவிச்சாக்கா ஓஹோ நமக்கு பெரிய சுவாமித்துவம் இருக்கா போல இருக்கு, ஆகையால இவெல்லாம் சேவிக்கிறா நம்மளன்னு எல்லாம் நினைச்சுண்டு ஒரு சமயத்துல நாம இருந்தமானாலும் கூட அந்த பிற்பாடு கணக்கு அந்த விவேகம் வந்துடுச்சோன்னு வச்சுக்கோங்க, அவளுடைய அனுஷ்டானம் என்ன, அவளுடைய ஞானம் என்ன, நம்மளுடைய நிலை என்ன என்கிற ஒரு நிலை, இந்த விஷயத்துல ஒரு ஞானம் பிற்பாடு கணக்கு வந்துடுத்தோம்னாக்க இப்ப நடுவுல வந்த ஒரு துரபிப்பிராயத்தினால தகாத எண்ணத்தினால வந்த தோஷங்கள்லாம் போயிடும். அதெல்லாம் கடந்து பழையபடி நாமளும் ஆயிடலான்றதையும் இது மூலமாக தெரிகிறது. ஆகையால இது பெரியோர்கள் பண்ணுகின்ற காரியங்களை அனுகாரம் பண்ணின மாத்திரத்தினாலேயே நாம பெரியோர்களாக ஆயிட முடியாதுன்றது ஒண்ணு. பெரியோர்கள் பண்ணுகின்ற சில சில காரியங்களை வேணா நாம பண்ணலாம். இப்ப பெரியவாளா இருந்துருக்கிறவா உதயோபஸ்தானம் பண்ணுவா, அந்த சூரியோதயத்துக்கு தூங்காத விமலையா எழுந்து தீர்த்தமாடிட்டு உதயோபஸ்தானம் பண்ணுவா. நாம உதயோபஸ்தானம் பண்றதுனால தப்பு கிடையாது, அது அனுகாரம் பண்றதுன்னு அந்த பெரியவாளை பின்பற்றி பண்ணுவதுன்றது இருக்க அது நல்லது. ஸ்தோத்ரானுசந்தானம் பண்றது, அதே மாதிரி பிரஷ்ன பிரம்மயுத்தம் பண்றது, இதெல்லாம் பண்ணலாம், யாரும் வேணான்னு சொல்லல ஒண்ணு. அதே சமயத்துல நான் பெரிய ஆச்சாரசீலா இருந்துட்டு இருக்கேன்னு பிறரை குறைவாக நினைக்கிறதோ, அல்லது என்ன மாதிரி யாரும் ஆச்சாரம் இல்லைன்னு நம்மளை வசதியா நினைச்சுட்டு இருக்கிறதோ, அல்லது தன்னிடத்துலதான் ஆச்சாரியத்துவபயுக்தமான சகல குணங்களும் தன்னிடத்துல இருக்கிறதாக நாம நினைச்சுண்டு இந்த காரியம் பண்றது சித்தம் சத் சம்பிரதாயம்னு சொல்லி அந்த ஆச்சாரியத்துவபயுக்தமான குணங்களை ஞாச விம்சத்தில வரிசையா சொல்ற ஸ்ரோத்ரியம் பிரம்மானிட்டம்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நம்மள்ட இல்லாத குணத்தெல்லாம் இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு நாம பண்ணினோமானாக்க
இது அனர்த்தத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர நல்லதை ஏற்படுத்தாது என்பதை தெரிஞ்சுக்கணும்னு இது ஒரு அர்த்தம். அபி தத்பதனிஷ்டானாம் ஆசா பூரயதாமபி அகஸ்ய விருத்திர் மேகானாம் ஹந்த மஹலின்ய காரணம். சுவாமியினுடைய திருவுள்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு அர்த்தத்தை படபா சுவாமி சாதிக்கிறார். மேகானாம் அப்படின்னு சொல்லச்சே மேகம்ன்றது ஒரே பதமா எடுத்துட்டு மேகம்னு சொல்லி மேகத்தை சொல்லி சொல்ற. இங்க மேகானாம்னு மே அகானாம், மே என்னுடைய, அகானாம்னு பதச்சேதம் பண்ணிக்கணும். அப்போ ஆரம்பத்துல இந்த சுபாஷித நிதியினுடைய ஆரம்பம் சொல்லச்சே முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சேயே சுவாமி சாதிக்கிற பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹ சர்வம் ஹதகிருதம் யோ சகிருது உபகார அபகாராப்காம்னு சொல்லி சொன்னார். பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய, தன்னை அந்த துர்ஜனன்கள்ல முதலாக, மொத்தத்தாக அவர் ஒன்றும் கிடையாது அப்படி இல்லை, இருந்தாலும் தன்னை ஒரு நைச்சான சந்தானத்துல தன்னை அந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த இடத்துலயும் சொல்ற மே அகானாம் என்னுடைய பாப்பங்களுக்குன்னு அர்த்தம். பாப்பங்களுக்குன்னு அர்த்தம். அந்த பாப்பங்களுக்கு, அந்த பாப்பங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா தத்பத நிஷ்டானாம், அதாவது சமீச்சீதமாக ராஜமார்க்கத்துல இருக்கிறவாளுக்குன்னு அர்த்தம். நாம் பண்ண பாப்பங்கள்லாம் எப்படின்னா தெரியாத பண்ணின பாப்பம் இல்லை. நான் இந்த மாதிரி தப்பு பண்ணினதுன்றது லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருக்கும் தெரியும். அவ்வளவு பாப்பம் நான் பண்ணிருக்கேன், அவ்வளவு தெரிஞ்சே அவ்வளவு பாப்பத்தையும் நான் பண்ணிருக்கேன்னு நானு. அப்படி அதுல வரைச்சு பெருமாள்கிட்ட போய் நாம ஆசிரியிக்கிறோம். ஆசிரியிக்கச்சே தயாதேவி என்ன பண்றான்னாக்கா, முதல்ல நம்மளுடைய பாபம் புண்ணியம்ன்ற ரூப கர்மா இருக்க, அந்த கர்மா முழுக்க போக்கடிக்கிறான். ஏன்னா அந்த கர்மா போனாதான் பெருமாளரிடத்துல போய் அந்த பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். அந்த பகவத் கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்கலாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கிறார். அத ஒரு ரூபணம் பண்றேன் தயாசதகத்துல. மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷாநிதரான் விசின்வதி ஸ்வம் அபராதகணைரபூர்ணதுக்ஷிः கமலாகாந்ததயே கதம் பவித்ரீः. தயாதேவியை பார்த்து சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆசிரிதாளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறது தான் தயாதேவியினுடைய ஒரு செயல். ஆகையால தயாதேவி என்ன பண்றா, அவ்வளவு ஒரு பெரும் பசியை உடைய ஒரு பெண்மணியாக ரூபணம் பண்றார் இந்த இடத்துல. இந்த சிலப்பதிகாரம் ஜீவக சிந்தாமணியில வரைச்சு அந்த அதுல கூட காய சிந்தாமணியும் ஏதோ ஒரு பேர் வரும். அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வியாதி, ஒரு பெரிய பெரும் பசியோட இருக்கிறதுன்றது ஒண்ணு. அந்த பெரும் பசியோட இருக்கிற அவளுக்கு அவ தயாதேவி என்ன பண்றாளாம், யார் யாரெல்லாம் அவளை ஆசிரியத்தாளா இருக்காளோ அவளை எல்லாம் பார்த்து அவளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு இது பண்றாளாம். அதெல்லாம் ஒண்ணும் போல, அவள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பாப்பம் பண்ணிருக்கா. அந்த தயாதேவியை பார்த்து சொல்ற, ரொம்ப பசியா இருக்கு, இந்த பசிக்கு சாதம் போட்டு இது பண்ணாதான் இந்த பசின்றது அடங்கும். இப்பதான் தளிகாயின்னு இருக்கு, இன்னும் சாப்பிட முடியாது, இன்னும் பசி காத்தால சாப்பிட்டது இன்னும் பசிக்கிறது. என்ன பண்றதுன்னா எதனா 2 வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்றதோ இல்ல வேற எதனா ஒரு பழத்தை சாப்பிட்றதோ, இதெல்லாம் அந்த பசியை போக்கடிக்காது. அது என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்கா நமக்கு மேல மேல பசியோடு தான் இருக்குமே தவிர அந்த பசியை போக்கடிக்கிறதுக்கு முடியாத ஒரு சன்னிவேசம் அது. அந்த மாதிரி தயாதேவி என்ன பண்றாளாம், சில மகான்கள்லாம் ஆசிரியிக்கிறா, அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தான் பாப்பம் இருக்கும், அந்த பாப்பத்தெல்லாம் அவள் போக்கடிச்சு விடுறா. அந்த பாப்பங்கள்லாம் அவளுடைய பெரும் பசியை போக்கடிக்க கூடியதாக இல்லை.
நான் இருக்கச்சே என்னை விட்டுட்டு அவளெல்லாம் தேடிட்டு இருக்கிய, நான் பண்ணிருக்கிற பாப்பம் இருக்க, இது பெரிய அன்னக்கூட்டோத்சவம் பண்ண மாதிரி இருந்துட்டு இருக்கும், பெரிய ததியானம் பண்ண மாதிரி இருக்கும் உனக்கு. அன்னக்கூட்டோத்சவம் பண்ணச்சே பெரிய அந்த அன்னக்கூட்டோத்சவத்துல என்ன பண்ணுவான்னா மகாஹவிர் நிவேதனம்னு பேரு. பெருமாளுக்கு நிறைய பிரசாதத்தை பெருமாள் எதிர சமர்ப்பிச்சு, அது தனியா பிரசாதத்தை சமர்ப்பிச்சு, அதுக்கப்புறமா வியஞ்சனங்கள்லாம் தனித்தனியா சமர்ப்பிச்சு, பட்சியங்கள் பலம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு மகாஹவிர் நிவேதனம்னு பண்ணுவா. அந்த மாதிரி உலகம் உண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு எல்லாம் திருவேங்கடமுடியான மங்களாசாசனம் பண்ற. இப்படி உன்னுடைய பசின்றது அவ்வளவு பெரும் பசியா இருக்கு, உனக்கு மகாஹவிர் நிவேதனம் மாதிரி இருக்கும். என்னுடைய பாப்பங்கள்லாம் நான் அவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கேன். மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, பாப்பம் பண்ணவாளுக்குள்ள நான் தான் முதன்மையாக இருந்திருக்கேன். என்னை விட்டுட்டு மீதி பேரெல்லாம் போய் தேடிட்டு இருக்கைய. ஆகையால இதரானு விசின்வதீஸ்வம், அவளை பார்த்து இவளுடைய பாப்பத்தை போக்கடிச்சா என் பசி நீங்குமா பசி நீங்குமான்னு நீ பார்த்துட்டு இருக்க. அபராத கணீர பூர்ண குட்சி கமலா காந்ததயே கதம் பவித்ரி. இப்ப சின்ன சின்னதாக ஒரு வெறும பசிக்கு வேர்க்கடலையுமோ ஒன்னு ரெண்டு வாழைப்பழமும் தீர்த்தமும் சாட்டாலா பசி அடங்க போறது. அந்த மாதிரி இல்லாமல் இப்ப இதனால இப்ப பசி அடங்கலைன்னா தரிக்கிறதே கஷ்டமா போயிடுமே. ஆகையால நீ எப்படி இருக்க போற, என்னுடைய பாப்பத்தை முழுசா போக்கடிச்சுட்டேன்னா நீ நல்லா சாட்டா நல்ல பூர்ணமான ஆகாரம் சாப்பிட்டு ஏப்பம் விடுற மாதிரி இருந்துட்டு இருக்கலாம் நீன்னு சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி என்னுடைய பாப்பங்கள் சுவ்யக்தமானது, எல்லோராலும் அறியப்பட்டதான பாப்பங்கள் என்னுடைய பாப்பங்கள். இந்த பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இப்ப இதுல வரச்சே சத்பதனிஷ்டானாம் ஆசா பூரையதாம் அப்படி பவித்ரி ஆசாஹா. இங்க ஆசைன்றது போஜனேச்ச. மே அகானாம், என்னுடைய பாப்பங்களுக்கு, என்னுடைய பாப்பங்கள் தான். அந்த பாப்பங்கள் எப்படி இருக்குன்னா, இது ஏகாந்தத்துல பிறருக்கு தெரியாமல் பண்ணின பாப்பம் இல்லை, எல்லோரும் அறிய செய்த பாப்பங்கள். அப்படிப்பட்ட துராத்மாவாக இருந்திருக்கிற என்னுடைய பாப்பங்களை போக்கடிச்சாதான் உன்னுடைய ஆசா பூரையதாம் அப்படி அந்த பெருமாள் தயாதேவியினுடைய ஆசைய பூர்த்தி பண்ணும்படியாக இருந்தாலும் கூட அப்படி இருந்திருக்கச்சே கூட அப்ப அந்த அபராதத்துக்கு பகவத் தயா குஷி பூரகத்தும் என்னாலும் என்ன மாதிரி வேற யாருக்கும் கிடையாதுன்னு அர்த்தம். இப்ப இந்த பாப்பங்கள்லாம் எப்படி போகும்னு சொன்னோம்னா அகஸ்திய விருத்திஹி மாலின்ய காரணம்னு சொல்ற. அகஸ்திய விருத்திஹி என்ன கேட்டா, அகஸ்திய விருத்தின்னு இந்த இடத்துல அகஸ்திய சாக்கம்னு அகத்திக்கீரைக்கு பேரு. ஆத்திக்கீரைன்னு நாம சொல்லுவோம் அகத்திக்கீரை. அந்த அகத்திக்கீரையை நிச்சயம் சாட்டமானாக்க, அகத்திக்கீரையை சாட்டமானாக்க நமக்கு சத்வகுணம் விருத்தி ஏற்பட்டு இந்த ரஜஸ்தமோ குணங்களுக்கெல்லாம் அதை அமுக்கி நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு சத்தோன்மேஷம் ஏற்பட்டு நமக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும்னு சொல்ற. அதனால இந்த அகஸ்திய விருத்தின்னு சொல்றது இருக்க, அகஸ்திய விருத்தின்றது அகஸ்திய சாக்கம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரையை சாப்பிட்றது. இதை சாட்டமானாக்க இந்த அகஸ்திய பட்சணத்தினால மாலின்ய காரணம் மே அகானாம், என்னுடைய பாப்பங்களுக்கெல்லாம் மாலின்யம் நாசத்தை அடைவதற்கு காரணமாக இருந்துருக்கு. அதாவது ஏற்கனவே பண்ணின பாப்பங்களும் போயிடும், சஜாதீயமான அதே மாதிரி பாப்பங்களை மறுபடியும் பண்ண விடாத பண்ணி நமக்கு சத்துவவிருத்தியும் ஏற்படும். ஆகையால நாம அந்த அகஸ்திய சாக்கியத்தை நாம சாப்பிட்டு அது மூலமாக நம்மளுடைய பாப்பங்களுடைய நாசத்துக்கு காரணமாக இருக்கிற அகஸ்திய விருத்தி அகஸ்திய சாக்கியங்கள் அந்த ஆத்திக்கீரையை சாப்பிட்டு நாம நல்லதை அடையணும்ன்றதுக்காக சொல்றார் இந்த இடத்துல. இப்ப அகஸ்திய சாக்கத்துக்கு இந்த அகத்திக்கீரைக்கு அவ்வளவு விசேஷமானு கேட்டோம்னா அகத்திக்கீரைக்கு விசேஷம்தான் இருக்கு.
துவாதசி அன்னைக்கு நம்ம ஆத்திக்கீரையை சாப்பிட்றோம், அகத்திக்கீரையை நெய்மேன சாப்பிட்றோம். சிராத்தாதிகள்ல பார்த்தோம்னாக்கா அகத்திக்கீரை ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அகத்திக்கீரை 1000ன்னு சொல்றது, 1000 சாக்கத்துக்கு தகுந்தது சமானமானதான் அந்த ஒவ்வொன்றும் அகத்திக்கீரை. அந்த அதாவது ஏதோ ஒரு இதுல வரைச்சு அகஸ்தியரே பட்சணத்துக்கு சிராத்தத்துக்கு நிமந்திரணம் சொல்லச்சு, எனக்கு 1000 கரமுதுகளோட சிராத்தம் பண்ணி போட்டேன்னாக்க, அதாவது சிராத்தம் பண்ணாக்க நான் திருப்திப்படுறேன்னு அந்த போக்தா சொல்லச்சே சொன்னாராம். 1500 மின்னுக்கீரைன்னு ஒரு கீரை, அது 300ன்னு அதெல்லாம் சொல்லி வரிசையா சொல்லிட்டு வர. அந்த மாதிரி ஆத்திக்கீரைக்கு அகத்திக்கீரைக்கு ரொம்ப விசேஷம். அதையே தஸ்மின் கஸ்மிஸ்ஸித் ஆத்தியே முனிதள துளசி துவாதசி பிகில். முனிதளம்ன்றது அகத்தியக்கீரை. துவாதசி பாரணன்றது என்னென்ன பண்ணும் தெரியுமோ இல்லையோ? இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, புதுசா சொல்றது இல்லை. நெல்லிக்காய், பச்சை நெல்லிக்காய் இருந்தா சரி, அது எல்லா காலத்தையும் நெல்லிக்காய் கிடைக்காதுன்னாக்கா அந்த நெல்லியை உலர்த்தி வச்சுட்டு அந்த நெல்லிக்காய் அவசியம் ஓணும் துவாதசி அன்னைக்கு. அகத்திக்கீரை, சுண்டக்காய், துளசி தளம், இது நாளையும் சேர்த்து அந்த பிரசவமாக பிராணாகுதி ஆன பிற்பாடு ஸ்ரீ கோவிந்தாய நமகான்னு சொல்லி இதையும் பிராணாகுதி பண்ற மாதிரியே பல்லுல படாத போட்டு முழுங்கணும், சாப்பிடணும். இதுக்குதான் துவாதசி பாரணன்னு சொல்றோம். இப்படி பாரணம் பண்ணுமானாக்க பிரசாத்தியே பத்ராணாம் ஏகசேது பவது பகவதி ஸ்ரீசகே பாவனானஹான்னு இப்படி இந்த அகத்திக்கீரை, துளசி தளம், சுண்டக்காய், நெல்லிக்காய் இவைகளோடு பாரணம் பண்றதுனால சந்தோஷப்பட்ட எம்பெருமான் நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணி நம்மளுடைய பாப்பங்களை எல்லாம் போக்கடிக்கிறேன் என்று சொல்றபடினால அந்த அகத்திய சாக்கம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரைக்கு அது பாபத்தை போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கு. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான பாப்பம் போகும். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்குன்னு இது ஒரு விஷயம். தேசிகனுடைய அஷ்டோத்தர சகஸ்திரத்துல ஒரு திருநாமம் அகஸ்தியசாகா பிரமுக சாத்விகாஹார பாசுரா என்பதாக. அகஸ்திய சாக பிரமுகன், இது ஆகாரத்துல சாத்விகாகாரம், ராஜசாகாரம், தாமசாகாரம் நல்லா சொல்லுது இருந்துருக்கு. இந்த சாத்விகாகாரத்துல முதல்லாக சொல்லப்படுவது அகஸ்திய சாக. இந்த ஆத்திக்கீரை, தூதுவளை, அப்புறமா இந்த மாதிரி சில கீரை வகைகள் இவைகள்லாம் சாப்பிட்டோம்னா இதெல்லாம் சாத்விக ஆகாரம், நம்மளுடைய சத்துவகுணத்துக்கு விருத்தி ஏற்படும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சுவாமி அந்த மாதிரி சாத்விகமான ஆகாரத்தையே அவர் அந்த விபவ காலத்துல எழுந்தல் இருக்கச்சே சந்தேவனம் பண்ணினேர்னு சொல்லியிருக்கு. அப்படின்னால அந்த அகஸ்திய சாக்கைக்கு உண்டான விசேஷத்தை சொல்லி அகஸ்திய விருத்திகி, இந்த அகஸ்திய சாக்கையை சாப்பிட்றது, அகத்திக்கீரையை சாப்பிட்றதுன்றது மே அகானாம் மாலின்ய காரணம், என்னுடைய பாப்பங்களுக்கெல்லாம் மாலின்ய காரணம், நாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. என்னுடைய பாப்பங்கள் எப்படி இருக்குன்னா சத்வதனிஷ்டானாம் அப்படி சத்வதனிஷ்டானாம் அப்படி, என்னுடைய பாப்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஊரறிந்த பண்ண துஷ்டன் நானே, அவ்வளவு பாப்பம் பண்ணினவன் நானே. ஆசா போரையதாம் அப்படின்னு சொல்லச்சே அந்த தயாதேவிக்கு நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. அவளுடைய வயர் ரொம்ப அளவுக்கு அவ்வளவு பாப்பம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்ற அந்த பாப்பங்களையும் கூட போக்கடிப்பதற்கு சாமர்த்தியம் உடையது இந்த அகஸ்திய சேவனம், அகஸ்திய விருத்தின்றது. இது ஒரு விதமான அர்த்தம். இது இன்னொரு அர்த்தம் வைத்திய சாஸ்திர பிரகாரத்துக்கு அர்த்தம் சொல்ற. அப்படி தத்பதனிஷ்டானாமாசா பூரயதாமபி அகஸ்திய விருத்திர்மேகானாம் அந்த மாலின்ய காரணம். இங்க மேகானாம் மாலின்ய காரணம், மாலின்ய காரணம்னா பழையபடி மேகம் இந்த மாலின்ய நாசத்தை அடையறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்ற.
மேகம்ன்றது இருக்க இது ஒரு வியாதி விசேஷம். இது மூலம் பௌந்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி இந்த மேகம்ன்றது இருந்துருக்க அது ஒரு வியாதி விசேஷம், அது ரோக விசேஷம். அந்த ரோகத்துக்கு இந்த ஆத்திகீரை சாட்டாக்க அந்த ரோகம் போயிடுமா, அதை பத்தி தான் சொல்ற. மேக சப்தம்ன்றது இந்த மேகம்னு பேரதுக்கு அந்த வியாதிக்கு சொல்றது. அகஸ்திய விருத்திகி அகஸ்திய சாக்கேன ஜீவனம். இந்த அகஸ்திய சாக்கமாக இருந்துருக்கிற அகத்திகீரைய சாட்டமானாக்க அது மாலின்ய காரணம். அந்த மேகம்ன்ற ஒரு வியாதிக்கு போறதுக்கு காரணமாக, அது அழிவதற்கு காரணமாக இருந்துருக்குன்னு சொன்னார். யாருடைய சத்பத நிஷ்டானாம் ஆசா பூரைதாம்னு சொல்லி 2 சப்தத்தினால, அதாவது சத்பத நிஷ்டானாம் ஆசா பூரைதாம் இது சப்தத்வயேன அதன தனிக ரூப அதிகாரி துவய முச்சியத்தைன்னு சொல்ற. பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இந்த பணக்காரனா அவ 2 பேருக்குமே இந்த அகத்திகீரைன்ற இப்ப ரோகம் வரைச்சே இவாள்லாம் பணக்காரா, இவாளுக்கெல்லாம் இந்த வியாதி தான் வரும், இவாள்லாம் ஏழை, இவாளுக்கு தான் இந்த வியாதி தான் வரணும்னாலாம் ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது. ரோகம் வரைச்சே எல்லாருக்கும் எல்லா வியாதியும் வருது. அப்போ அந்த வியாதிக்கு நிவாரணம் வரணும்னாக்க பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அகஸ்திய விருத்தின்னு அகஸ்திய சாட்டம்ன்ற சொல்லக்கூடிய அந்த அகத்திகீரைய சாட்டமானா அந்த மேகம்ன்ற அந்த வியாதி ரோகத்துக்கு நிவாரணம் ஏற்படும்னு அர்த்தம். அதுக்கு அதனஹா சத்ரபாது அத்திர ரஹிதோ முனிவர்த்தனஹா யோஜனானாம் சதம் யாது கணேத்வா சலிலாசயானே கோசகன் மிருத்த விருத்திர்வா கோபிரேவ சக பிரமேதுன்னு. அதாவது சில பேர் இந்த நடக்கிறது இல்ல, வைத்திய சாஸ்திரத்துல நடக்கிறதுக்கு ஒரு ரொம்ப விசேஷம் சொல்றது. அந்த நடக்கிறதும் கூட மாட்டு பின்னாடி நடந்தமானாக்கா அதுக்கு ரொம்ப விசேஷமா. அந்த மாட்டு பின்னாடி நடக்கிறது, அந்த கோமூத்திரம், இந்த கோமயம் இதெல்லாம் வரைச்சு அந்த காத்துல வரைச்சு இதுகளெல்லாம் சுவாசிச்சுண்டு அந்த கோ ரஜஸாக அந்த மாடினுடைய புழுதி கலப்புறது இல்லையோ, அது பின்னாடி நாம நடந்து போனோம்னாக்க நமக்கு வியாதி நிவாரணம் ஏற்படும். அந்த வியாதி நிவாரணம்ன்றது ஏழையா இருந்து கோபாலனாக ஒரு மாட்டுக்காரனா இருந்தாலும் அவனுக்கும் வியாதி நிவாரணத்தை ஏற்படுத்தும். பணக்காரனா இருந்து அவனும் கோமூத்திர பிராசனாதிகள்லாம் பண்ணமானாக்க சமஸ்த வியாதி நிவாரணம் ஏற்படும். அந்த மாதிரி ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு இந்த அகத்திய சாக்கம்ன்றது இருக்க, இந்த அகத்திகீரைய சாட்டான்னாக்கா அந்த மேகானான்னு சொல்லச்சு மேகம்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி ரோகம், அந்த ரோகத்துக்கு நிவர்த்தி ஏற்படும். ஆகையால தனிக்கானாமப்பி ஈதிருஷ வித்திரேவ ஸ்லாங்கேன்னு சொல்ற. தனிக்கானாக பணக்காரனா இருந்தா கூட அவளுக்கும் இந்த அகத்திகீரைய சென்சாவனம் பண்றதுன்னா சில பேர்லாம் எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்கா. இந்த ஆத்திகீரையை ரசமாக்கி அந்த ஆத்திகீரைய சாப்பிடுவா, சில பேர் சாப்பிடுவா. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணிருக்கா சொல்லியிருக்கான்னாக்க, துவாதசி அன்னைக்கு ஆத்திகீரை இருக்கும் இல்லையா, அந்த ஆத்திகீரைய தளந்தளமா இருந்தாக்க கூட அதை திருத்தக்கூடாதான். அந்த ஒவ்வொரு இலையா ஆக்கி அதை அப்படியே தான் வதக்கி அந்த கரமதா பண்ணி சாப்பிடணுமே தவிர, அது அகத்திய சாக்கேன்னு பேருடா. அது மகர்ஷியினுடைய ஒரு இது, அவருடைய சாநித்தியமே அதுல இருக்கிறதா அர்த்தம். அது அகத்திய சாக்கேன்றதுக்கு அந்த அருவாமனையில மறுபடியும் திருத்தக்கூடாது. அது உருகிறதோட நின்றுடணும். அதை அப்படியே போட்டு அதை போட்டுதான் வதக்கி ஏதோ சாப்பிட்றது, அதை கரமதா பண்ணி சாப்பிட்றதோ இல்லை. இப்போ இது பண்ணச்சே வாரணிக்கு பண்ணச்சே அகத்திய சாக்கை அப்படியே தான் முழுஷா இருக்கும். அதை கரமதா பண்ணி சாப்பிட்டாலும் அதை திருத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா அம்மா. அதுக்கு ஒரு கௌரவம், அவ்வளவு விசேஷம் இருந்துட்டு இருக்குன்னு
சொல்லி ரோக நிவர்த்தி வருதுன்னு. இப்போ இது ரோக நிவர்த்திக்காவது ஆகட்டும், பாப நிவர்த்திக்காவது ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் அகஸ்திய சாக்கைன்றது இருக்கு. இது விசேஷமாக சொல்றது அகஸ்திய விருத்தி மேகானாம் அந்த மாலின்ய காரணம்னு. அகையில நம்ம எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தாலும் அந்த பாப்பங்கள்லாம் போறதுக்கு அந்த அகஸ்திய சாக்கைன்னு சொல்லக்கூடிய அகத்திகீரையும் துளசியும் சாப்பிட்டோம்னாக்கா பெருமாளுக்கு அதனால ஒரு பிரீத்தி ஏற்பட்டு நமக்கு க்ஷேமம் ஏற்படும்ன்றது ஒண்ணு. அதே மாதிரி ரோகம் மேகம்னு கூடிய ரோகம் இருக்கு, அதுவும் போகணும். ஆகையால எப்படி துளசி தளத்துக்கு அந்த துளசி போட்ட தீர்த்தம் சாட்டமானா அதுக்கு விசேஷனும், அதாவது பாப்ப நிவர்த்தி ஏற்படுறதோ, அதே மாதிரிதான் இந்த முனிதள பட்சணத்துக்கும் சாஸ்திர சித்தமாக இருக்கு. அதாவது அதை சாட்டாலும் பாப்ப நிவாரகத்துவம், பாப்பங்கள் போகுன்றது சாஸ்திர சித்தமாக இருந்திருக்குன்னு சொல்ற. அதை இப்படி இன்னொரு விஷயமா பார்க்கலாம். ஜன்மாந்தர கிருதம் பாப்பம் வியாதி ரூபேண ஜாயதே தச்சாந்தி ஔஷதைஹி தானைஹி ஜப ஹோம அர்ச்சனாதிபின்னு இந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நாம ஜன்மாந்தரத்துல பண்ணின பாப்பம் இருந்துருக்க, அது நமக்கு வியாதி ரூபமாக வருது. அது வியாதின்ற ஒரு உருவத்துல நமக்கு அந்த பாப்பமே வந்து சேர்றது, மறுபடியும் வந்து சேர்றது. அந்த வியாதி அந்த பாப்பம் போறதுக்கு தச்சாந்திகின்னாக்கா அந்த பாப்பம் போறதுக்கு என்ன வழின்னு கேட்டோம்னா, அதாவது வியாதி ரூபத்துல வந்திருக்கிற பாப்பம் போறதுக்கு என்ன வழின்னா தச்சாந்திகி ஔஷதைஹி, ஔஷதம் மருந்து சாப்பிட்றோம், மருந்து சாப்பிட்டோம்னாக்கா போகும். தானைஹி ஜப ஹோம அர்ச்சனாதிபிகி, எத்தனையோ வியாதி வெறும் மருந்து சாப்பிட்டா மாத்திரம் போகாது. தானம் பெரிய அதுக்கு ஏதோ பாப்ப விசேஷத்தினால தானே வருது. அதுக்காக ஒரு பாவம் ஒரு தானம் பண்றது சில அதுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரம் தானங்களாலேயோ இல்ல ஜபம் பண்ணி மந்திரத்தாலேயோ, மணி மந்திர ஓஷத்தின்னு 3 சொல்றது. மந்திர ஜபம் பண்ணுமானாக்கா அந்த பாப்பம்லாம் கழியும், பாப்பம் மாத்திரம் இல்ல ரோகம்லாம் கழியும்னு சொல்றது. அர்ச்சனம் பகவத் அர்ச்சனம், பெருமாள் திருவேங்கமுடியாண்ட போனோம்னாக்க அங்க எல்லாரும் விற்பா, கை வேணுமா கால் வேணுமா கண்ணு வேணுமா என்ன வேணும், எது அதாவது எதுல தோட்டம் இருக்கோ அதை முண்டியில நம்ம சமர்ப்பிக்கிறோம் தானே நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய வியாதிய அர்ச்சனாதிகள் பகவத் சேவையினாலேயும் போக்கடிக்கலாம்னு சொல்லிருக்கு. இப்ப வியாதி ஒவ்வொன்றும் அந்த A=B, B=C சொல்ற மாதிரி எடுத்துக்கணும். இந்த வியாதின்றது எது என்ன பாப்பம் தானே. இந்த பாப்பம் இந்த வியாதியை போக்கடிக்கிறதுனாக்கா பாப்பத்தை போக்கடிக்கிறதாக அர்த்தம். இப்ப மேகம் முதலிய வியாதியே இது வியாதி, இது பாப்பரூபமா ஆயிட்டபடினால வைத்திய சாஸ்திர பிரகாரத்துக்கு இந்த முனி சாக்கம்ன்றது இருக்க, அகஸ்திய சாக்கம், சாக்கம்னா கரமுதன்னு அர்த்தம். அகஸ்தியருடைய இந்த கீரை அகத்திய கீரைன்றத சாப்பிட்டோம்னாக்க அந்த வியாதி போகும்னா பாப்பம் போறதுன்னு தான் அர்த்தம். ஆகையால இந்த பாப ஹரணத்துவன்றது பாபத்தை போக்கடிக்கும் தன்மைன்றது துளசிக்கு எப்படி இருக்கோ அப்படி அகஸ்திய சாக்கம்னு சொல்லக்கூடிய இந்த அகத்திய கீரைக்கு இருந்துருக்குன்னு சொல்லிருக்கு. வைத்திய சாஸ்திரத்துல சொல்லியிருக்குதான் அகஸ்தியா பித்த கப ஜித்து, பித்தம் கபம் இதெல்லாம் போக்கடிக்குமா. சாதுர்த்திகஹரோ ஹிமஹா ரூக்ஷஹா வாதஹரஹா திக்தஹா பிரதிஷ்யாய நிவாரகஹான்னு இது வாதத்தை போக்கடிக்கும். இன்னும் பல விஷயங்களை சொல்ற. ஆகையால இந்த அகஸ்திய சாக்கம்ன்றது அகஸ்திய குசுமம் சீதம் சாதுர்த்திக நிவாரகம்னு சொல்ற. அகஸ்திய சாக்கத்துல வைத்தியத்துல வரைச்சே ஆத்தி பூ இருக்க, அது அது கூட ரொம்ப உடம்புக்கு நல்லதான். அது இந்த ஆத்திக்கீரையே கூட எல்லா ஆத்திக்கீரையும் அந்த சின்ன செடியா இருக்கக்கூடிய ஆத்திக்கீரைய உபயோகப்படுத்த மாட்டார். ஆத்திக்கீரை புஷ்பிச்ச பிற்பாடு வரக்கூடிய ஆத்திக்கீரை இருக்க, அந்த கீரையை தான் உபயோகப்படுத்துவார் இந்த துவாதசி பாரணைக்கெல்லாம். ஆகையால இது எல்லாமே இது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான். நட்டாஞ்ச நாசனம்னு சொல்லிட்டு அந்த மாலை கண்ணு வருத, அந்த மாலை கண் சாயங்காலமானா
தெரியாது அந்த மாதிரி வரால அதுக்கெல்லாம் ஆத்திக்கீரை சாட்டமானா ரொம்ப விசேஷம். கஷாயம் கட்டுப்பான் கீச்சான்னு அந்த இத கஷாயமா ஆக்கி சாப்பிடுறது இப்படி எல்லாம் சாட்டமானாக்கா, அதே மாதிரி ஆத்திக்கீரை சாட்டம்னா உடம்புல அரிப்பு அதிகமா இருக்கு. கண்டு விஷம் ரத்த பித்தம் நாசையே திதி கீர்த்தித்தம். உடம்புல ஒரு ரத்தத்துல பித்தம் அதிகமா போயிடுச்சுனாக்கா அந்த உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுமா. இந்த ஆத்திக்கீரையை சாட்டமானாக்கா அது எல்லாம் போயிடும் எல்லாம் சொல்லிருக்கு. இப்படி எல்லா விதமான ரோகத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த ஆத்திக்கீரைக்கு அகத்திக்கீரைக்கு இருக்கிறபடினால இப்ப இந்த ரோகம்ன்றது ஜென்மாந்தரத்துல பண்ணின பாப்பம் தானே இப்ப ரோகமா எடுத்து அந்த பாப்பத்தை போக்கடிக்கிற சாமர்த்தியம்ன்றது அகத்திக்கீரைக்கு இருக்குன்னு சுவாமி அற்புதமான வியாக்கியானம் பண்ணிருக்கார். சுவாமியினுடைய திருவுள்ளம் தேசிகனுடைய திருவுள்ளமும் இதுதான். இது இந்த அகத்திகீரையினுடைய சம்சேவனம் இது வைத்திய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய பல பிரமாணங்களையும் எடுத்து காண்பிச்சு இது எல்லாத்துக்கும் இது அகத்திகீரை சம்சேவனம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி நாமளும் இன்னிய ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சின்ற விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நாமளும் முயற்சிக்கணும். பெரியவர்களுடைய அனுஷ்டானத்தை பின்பற்றுவதுல தப்பே கிடையாது. அந்த அனுஷ்டானத்தை பின்பற்றலாம். அதே சமயத்துல எதெல்லாம் நாம பண்ணலாம் எது நாம பண்ணக்கூடாதுன்றதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணலாம், ஏகாதசி உபவாசம் இருக்கலாம், உதயோபஸ்தானம் பண்ணலாம், பிரம்மைத்தியம் பண்ணலாம், பிரஷ்ன பிரம்மைத்தியம் பண்ணலாம், பெருமாளை சேவிக்கலாம், நிச்சயம் புஷ்பத்தை கொண்டு சேவிக்கலாம், பிரதட்சணம் பண்ணலாம், பெருமாள் பண்ற மாதிரி பண்ணலாம். நானே சமாசனம் பண்றேன், நானே பரநியாசம் பண்றேன்னு எல்லாம் ஆரம்பிக்க கூடாது. இது ஒரு விஷயம். ஆகையால அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அந்த வரம்புக்குள்ள நடந்துக்கணும். அந்த வரம்பு மீறி நடந்துட்டோமானாக்க அனர்த்தம் தான் ஏற்படும்ன்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த அகத்திகீரைன்றது இருக்க இது பெருமாளுக்கு உகப்பான ஒரு வஸ்து. இது துளசி தளம் மாதிரி அகத்திக்கீரையும் இதை நம்ம துவாதசி முதலிய நாள்லையும் அமாவாசை துவாதசி இந்த மாதிரி நாள்லையும் இன்னும் வைத்திய சாஸ்திரத்துல எப்படி அவ சொல்றாளோ அந்த மாதிரியும் இதை உபயோகப்படுத்தி இதன் மூலமாக பகவத் பிரீதியும் சம்பாதிச்சுக்கலாம், ரோக நிவர்த்தியையும் சம்பாதிச்சுக்கலாம்ன்றத தெரியப்படுத்துற. நமக்கும் அந்த மாதிரி புத்தி வரணும்னு சுவாமி தேசிகன் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.